கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையலை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்தில் இருக்கோம். அப்புறம் நம்ம இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி வந்து இது போட்டு வச்சுருக்காங்க. அவங்க தோட்டம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்க நான் காட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணிக்காய் செடி இங்கே தெரியுதா உங்களுக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா தர்பூசணிக்காய் தெரியும். இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது. அது சின்னது. இந்த சைடில் பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை மிளகா. சூப்பராக இருக்குங்க. கிட்ட வாங்கலாம். பச்சை மிளகா காட்டுறேன். நான் எது பிச்சு காட்டுறேன். நீ காட்டு பாருங்க. பச்சை மிளகாய் இப்போ இதை எடுத்துட்டேன். இதுலேயே வச்சா இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காட்டுங்க, கீழே காட்டுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணல், கடல் சைடில் இருக்கிற மணல் இது. ஆனால் இந்த மணல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதாகுது, க்ரோத் ஆகுது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான். ஃபுல்லாக கத்திரிக்காய் தான். கிட்ட வாங்க நான் காட்டுறேன். தெரிஞ்சா உங்களுக்கு? இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தாங்க. கொத்து வராங்க. இங்கே வாங்க. இன்னொரு செடி இருக்குது, இன்னொரு இது இருக்குது காய்கறி. இங்கே வாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொத்து வரங்காய் செடி. காட்டுவாங்க பேச முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொத்து வரங்காய் செடி. நான் கொத்து வரங்காய் காட்டுற பாருங்க. ஒன்றே ஒன்று வந்துருக்குது உங்களுக்கு. அப்படியே காட்டுமா? தெரியுதா உங்களுக்கு கொத்து வரங்காய்? இப்போ தான் பூ விட்டுருக்கு. நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உள்ளே இருக்கா நான் பார்க்குறேன் நான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய்க்கு மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இடம் வந்து சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. அப்படியே கொத்து வரங்க இன்னும் பின்னாடி இருக்குது. வாங்க பின்னாடி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொத்து வராங்க தாங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மண்ணெல்லாம் தான் இது வளர்ந்துட்டுருக்கு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்வெளி கிழங்கு. இது வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கும் கிழங்கு. சைடில் இது வந்து முளைஞ்சிருக்கு. இது வாங்க. இன்னும் நீ என்னென்ன காய்கறி இந்த இடத்துல இருக்குது நம்ம பார்க்கலாம். இது என்னது? இது எல்லாமே கத்திரிக்காய் தாங்க. வாங்க கிட்ட வாங்க. அப்படி என்னாலும் தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீரைங்க. தண்டு கீரை. இது இதுதான் உங்களுக்கு கீரை, தண்டு கீரை. இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா வெண்டைக்காய் இருக்குங்க. அதுவும் மண்ணால் தான் வளர்ந்துட்டுருக்கு. கிட்ட வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கேயும் இங்கே பாருங்க. அப்படியே கிட்ட வாங்க. நல்லா பார்த்துக்கோ. தெரியுதான்னு தெரியுதா? கிட்ட வாங்க. இன்னும் நல்லா கிட்ட வந்து காட்டுங்க. கிட்ட வாங்க.
இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தாங்க இருக்குது. கொத்து வரங்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, கீரை இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது. சுற்றிங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்க, தண்ணி வேணும்னா இது தண்ணி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். தண்ணி வேணும்னா இங்கே தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆமாம், கொத்தரங்க முளைச்சிருக்கு பாருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொத்து வரங்கெல்லாம் வந்துட்டுருக்கு. கிட்ட வாங்கணும், அப்படியே கிட்ட வந்து காட்டுங்க. இதான் சீசன் இப்போ வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். இது என்ன பெருசுப்பா, இதுவும் செம பெருசு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முளைச்சிட்ருக்கு. சூப்பராக இருக்குங்க இடம். ஏதோ பூச்சி வந்து கிடச்சிச்சு, அது மாதிரி தான் சொரிஞ்சிட்ருக்கேன். நல்லா இருக்கு. ஒரு மரம் காட்டுறேன் பாருங்க, முந்திரி மரம். தாங்க அவ்வளோ இருக்கா, இதாங்க முந்திரி மரம். ஏதோ முந்திரி அமைஞ்சோ வரல, மேபி இந்த மரத்தில் லைட்டாக வரும்னு நினைக்கிறேன். பட் இதுதான் முந்திரி மரம். வாங்க அங்கே வாங்க, கிட்ட மாங்காய் அக்கும் பிரச்சனையே இல்லை. மாங்காய் இங்கேயாவது பாருங்க, கிட்ட வாங்க. எவ்வளோ பெரிய மாங்காய் இங்கே வாங்க, இந்த சைடு வந்து தெரியுது. கைஸ் எதிர்ச்சியாக வரும்போது பார்த்திங்கன்னா, மரத்துக்கு பின்னாடி எதிர்ச்சியாக வரும்போது பார்த்திங்கன்னா முந்திரி இருந்துச்சு. ஸோ கிட்ட வாங்க அப்படியே காட்டுறேன் நான். ஆக்சுவலி இது பழம், இது பழம், ஐ மீன் முதல்ல பழமாக இது ஃபுல்லாக பழம், முந்திரி பழம்னு சொல்லுவாங்க. இதுதான் வளர இதுதான் முந்திரி. சின்ன பெருசு இங்கே காட்டுறேன். இன்னும் பழுக்கல பழம்லாம் எதுவுமே. உங்களுக்கு புரியிருக்காக காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இது செகண்ட் ஸ்டேஜ், அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜுங்கிற மாதிரி ஃபுல்லாக வரும். இது இன்னும் சீசன் ஆகலைங்க, அதனால தான். இதுதான் முந்திரி பழம். இங்கேருந்து தான் இதுக்கு வந்து சப்ளை ஆகும் இதெல்லாமே.